இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஈஸியாக ஒரு புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க இது. கேரளா கன்னியாகுமரி சைட்லாம் போனீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. இதை நம்ம நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. தேவையான பொருள் கொட்டாங்குச்சி, தேங்காய், அப்புறம் துருவுன மரவள்ளி கிழங்கு, டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை, அவ்வளோதாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். கொட்டாங்குச்சை க்ளீன் பண்ணி கழுவி அதில் சென்டரில் ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் துருவலை பரவலாக தூவி விட்டுக்கலாம். எப்போயுமே நம்ம புட்டு செய்யும்போது அழுத்தி வைக்காமல் தூவனை போல் வச்சிங்கன்னா ஸ்டீமில் நல்லாவே வெந்து வரும். கொட்டாங்குச்சி நல்லா பெருசாக இருக்குன்றதுனால நான் 2 கைப்பிடி அளவுக்கு வச்சுக்கிட்டேங்க. அழுத்தெல்லாம் வைக்கல, தூவனா போல் தான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ தூவி வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போருங்க பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லாவே சூடு பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் செய்யும்போது இன்னும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கேஸ் கட் இல்லாமல் குக்கரோட மூடியும் மூடிட்டு இந்த அளவுக்கு நல்லா சூடாக தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு புட்டு மிக்ஸ் அதில் நீங்கள் வச்சுடுங்க. இதுக்கப்புறமா இது மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம். நான் ஒரு பாத்திரம் சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் போதுங்க. புட்டு சும்மா சூப்பராக ரெடியாகி வரும். வேகும்போது வீடு ஃபுல்லாக மனம் அந்த அளவுக்கு கொடுக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆவி வர ரெடி ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக குக் ஆகிடும். 3-5 நிமிஷமே போதுங்க. உங்களுக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணணும். இப்போ இதை டிமோட் பண்ணிக்கலாம். இதில் கொட்டாங்குச்சி வாசத்தோட அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம புட்டு வழக்கில் புட்டு செய்கிறத விட கொட்டாங்குச்சியில் செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது கூட நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் சக்கரை சேர்த்துக்கிறலாம். நாட்டு சக்கரை சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க. உடம்புக்கு ரொம்பவே சத்தம் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.